திமுக ஒரு தீய சக்தி, திமுக தீய சக்தி சொல்லிட்டு தற்கொலை மேடையில் ஒரே கத்திக்கிட்டு இருந்தான். திமுக தீய சக்தியோட தற்கொலை. திமுகவோட பாரம்பரியம் என்ன தெரியுமா? படிக்க முடியாத அவங்கள படிக்க வச்சது. நலிந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல வரத்துக்கு என்னென்ன உதவியெல்லாம் அரசாங்கம் பண்ண முடியும் அந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை, அது எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஒரு பொருளாதாரத்துல அவங்களோட வளர்ச்சியை கண்டிருக்கு தெரியுமா? ஒரு அம்மா சொல்றாங்க, கோழி வாங்கி அந்த அம்மா கோழி பண்ணியே வச்சிருச்சு, மாசம் மாசம் கோழி வாங்கி கோழி பண்ண வச்சிருச்சு, இப்ப ஆட்டு பண்ண வைக்க போறோம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி திமுக ஒரு வளர்ச்சிக்கும், படிப்புல வளர்ச்சி, மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம், எவ்வளவு திட்டங்கள், மடிக்கணினி திட்டம், மிதிவண்டி திட்டம், யூனிஃபார்ம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க யூனிஃபார்ம், இதெல்லாம் கொண்டு வந்தது திமுக தான்டா. திமுக பார்த்து தீய சக்தி சொல்றேன். நீ தீய சக்தி நீ யார் தெரியுமா சொல்லிருக்கணும்? ஜெயலலிதா சொல்லிருக்கணும். ஏன்னா அங்க போய் கையை கட்டி நின்ன பாரு உன் தலைவா படத்துக்கு, நீ ஒரு தீய சக்தி. உன் படம் ரிலீஸ் பண்றது கையை கட்டி அங்க போய் நின்ன ஞாபகம் இருக்கா? ஊட்டியில, கொடநாடுல. அந்த தீய சக்தி கிட்ட போய் நின்று நீ தாண்டா பெரிய தீய சக்தி. கூமுட்ட தற்கூரி.